Hi, hello guys. So இன்னைக்கு நம்ம pair of linear equation two variables chapter 3 பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக என்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. கன்சிஸ்டன்ட்னா உங்களுக்கு அது என்னென்னவா லைன்ஸ் இருக்கும், லைக் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இல்லைனா இன்ஃபினிட்லி மெலி சொல்யூஷன் இருக்கும் இல்லையா. இன்கன்சிஸ்டன்ட்னா parallel lines நோ சொல்யூஷன் இருக்கும் கரெக்டா இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க a1/a2 is equal to b1/b2 equal to c1/c2. இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டி மெலி சொல்யூஷன். அந்த டேபிள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது ஒரு எக்ஸசைஸ், அது வந்து கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூஸ் ஷுவராக கேட்பாங்க சரிங்களா. ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தட் இருக்கு இல்லையா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்டியூஷன், எலிமினேஷன். இந்த 3 மெத்தட் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதில் சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷன் மட்டும் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்பாங்க, வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ் கண்டிப்பாக நிறைய கேட்பாங்க. ஷுவரா கண்டிப்பாக எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக நீங்களும் போட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க அண்ட் ஆன்சர்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம உங்க மார்க்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்னு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியா, கொஞ்சம் மாடரேட்டா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். உங்க போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம போட போறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா a system of two linear equation, a system of two linear equations in two variables is inconsistent. A system of two linear equations in two variables is inconsistent. அப்ப xyங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு ஓகேவா. அது ரெண்டு ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. if the line in the graph are, அப்ப இன்கன்சிஸ்டன்ட்னா அது என்ன லைன்ஸா இருக்கும், அத சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேபிளர் காலம் படிக்கணும்ட்டு. கன்சிஸ்டன்ட் நம்மளுக்கு என்ன லைன்ஸா இருக்கும், உங்களுக்கு கோஇன்சிடென்ட் இருக்கும் அண்ட் இன்டர்செக்டிங்கா இருக்கும் இல்லையா. இன்கன்சிஸ்டன்ட் கண்டிப்பா ஒன்னே ஒன்றா இருக்கும், அது parallel lines. ஏன்னா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ parallel linesனா இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது ஓகே, எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை, அதனால இன்கன்சிஸ்டன்ட் சொல்றாங்க ஓகேவா. ஸோ அப்போ இது parallel lines. ஸோ இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஓகேவா. இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு சரிங்களா. செகண்ட் ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங்னா இந்த ரெண்டு லைனுக்கு காமனா ஒரு பாயிண்ட் இருக்கும் கரெக்டா. அப்போ இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும் கண்டிப்பா, யூனிக் சொல்யூஷன் ஓகேங்களா. இன்கேஸ் இன்னொன்று கோஇன்சிடென்ட்னா என்ன அர்த்தம், ஒரே லைன்ல எல்லாமே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இது இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் இதே லைன்ல மறுபடியும் போகும். அப்ப இந்த பார்ட் வந்து பார்த்தா கோயின்சைட் ஆகுது இல்லையா. ஸோ அப்ப இந்த பாயிண்ட்ல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தீங்களோ அது ரெண்டுமே காமனா வரும். அப்ப இதுக்கும் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும். அப்ப இது என்ன, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கு ஓகேவா. அப்ப இது ரெண்டுமே கன்சிஸ்டன்டா இருக்கும், இது மட்டும் இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். அப்ப எது இன்கன்சிஸ்டன்ட்னா parallel lines மட்டும் தான் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின்ல போகலாம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா check whether the following pair of equations consistent or not. If consistent, solve graphically. ஓகேவா. ஸோ கன்சிஸ்டண்டா இல்லையான்னு செக் பண்ண சொல்றாங்க. இஃப் கன்சிஸ்டண்டா இருந்தால் கிராஃபிக்கலி சால்வ் பண்ண சொல்றாங்க சரிங்களா. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்து x plus 3y equal to 6 இது ஒன்று. அகைன் 3y minus 2x equal to minus 12 இது ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணணும், கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a1 b1 c1, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து a2 b2 c2. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், xy நம்பர் அந்த மாதிரி ஃபார்மெட்ல எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், x plus 3y minus 6 equal to 0 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து minus 2x ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், minus 2x plus 3y plus 12 equal to 0 இது செகண்ட் ஈக்குவேஷன் சரிங்களா. ஸோ இப்போ ஏபிசி எடுத்துக்கலாமா. இப்போ a1 என்னவா இருக்கும், a1 equal to 1, b1 equal to 3, c1 equal to minus 6 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா a2 is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2, b2 equal to 3, c2 equal to 12 சரிங்களா. இப்போ நம்ம a1/a2 b1/b2 c1/c2 போடலாம். அப்போ a1/a2 பாத்தீங்கன்னா -1/2 ஆயிரும், b1/b2 பாத்தீங்கன்னா 1 ஆயிரும், c1/c2 பாத்தீங்கன்னா -6/12 இருக்கும், அது வந்து -1/2 மாத்திக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ a1/a2 b1/b2 c1/c2 மூணுமே நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிச்சு சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த டேபிள் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ டேபிள் செக் பண்ணலாமா. ஸோ எப்படி செக் பண்ணலாம், a1/a2 b1/b2 c1/c2 எல்லாமே கிடைச்சிச்சு இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு a1/a2 b1/b2 நாட் ஈக்குவல். ஸோ a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷன் வந்து இது என்ன லைன், இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஓகேவா. therefore the lines are intersecting லைன்ஸ் ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம், அடுத்தது கிராஃப் வரையலாம் சரியா. சோ கிராஃப் வரையலாமா, எப்படி வரையலாம் கிராஃப்க்கு, நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை இல்லையா, கோஆர்டினேட்ஸ் தேவை கிராஃப் வரையருக்கு. சோ அப்ப அந்த கிராஃப் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. சோ அப்ப என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்து நீங்களே வந்து என்ன பண்றீங்க,
ஒரு லைன் வரைங்க சரியா. ஸோ எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, ஸோ இதுக்கான இன்டர்செக்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம x plus 3y minus 6 equal to 0 minus 2x plus 3y plus 12 equal to 0. சரி, ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டா நான் என்ன பண்ண போறேன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். சரி, இந்த எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளஸ் மைனஸ் மைனஸ் ஓகேவா. பிளஸ் 3y minus 5 கேன்சல் ஆயிடுவான். அப்போ பிளஸ் 6 plus 2x வந்து என்ன ஆகும், பிளஸ் 3x ஆகும். அப்புறம் மைனஸ் மைனஸ் வந்து மைனஸ் 6 minus 12 வந்து மைனஸ் 18 equal to 0 ஆகும். அப்போ 3x equal to 18, x is equal to 6 ஓகேவா. இதை வந்து substitute x equal to 6 in some value 1 equation substitute பண்ணலாம். பண்ணா என்ன ஆகும், 6 plus 3y minus 6 equal to 0 கரெக்டா இல்லையா. அப்போ 6 minus 6 கேன்சல் ஆயிருமா. இப்போ 3y equal to 0, y equal to 0. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்குது, 6,0 கிடைச்சிடும். சரிங்களா, இது இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஓகேவா. அப்போ நம்ம ஒரு லைன் ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. சிம்பிளா நான் சும்மா ஒரு கிராஃப் போடுறேன். ஸோ இது x ஆக்சஸ், இது வந்து y ஆக்சஸ் ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எப்படின்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. x plus 3y equal to 6, x plus 3y equal to 6. அப்போ x is equal to 6 minus 3y இருக்கும் கரெக்டா இல்லையா. x plus 3y minus 6, இந்த மைனஸ் 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 ஆயிரும். அப்போ x equal to 6 minus 3y ஆயிரும். சரிங்களா, இப்போ நான் x y க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x என்னன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் y க்கு வந்து 0 போடலாமா. y equal to 0 போட்டா x is equal to என்ன வரும், 6 வரும். y equal to 1 போட்டீங்கன்னா x is equal to என்ன வரும், 3 into 1 3, 6 minus 3 வந்து 3 ஆயிரும். y equal to minus 1 போட்டீங்கன்னா minus 1 into minus 3 plus ஆயிரும். ஸோ அப்போ 6 plus 3 வந்து 9 ஆயிரும். x is equal to 9. அப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,0, 3,1 and minus 1,9. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வரைஞ்சிட்டு 0, இது 1 2 3 4 போட்டுக்கோங்க. -1 -2 -3 -4 போட்டுக்கோங்க. இங்க அகைன் 1 2 3 4 5 அகைன் இங்க -1 -2 -3 -4 -5. சரிங்களா, போட்டுட்டு 6,0. ஸோ அப்போ இங்க 5 இங்க 6 வருமா, 6,0 இந்த பாயிண்ட், 3,1 3 2 1 இந்த பாயிண்ட் வரும். சரிங்களா, -1,9 -1,9 எங்க வரும். ஸோ கரெக்டா கிராஃப் எக்ஸாக்டா வரைஞ்சுக்கோ. வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சுன்னா உங்களுக்கு இங்க இருந்து இப்படி ஒரு பாயிண்ட் வரும். சரிங்களா, ஒரு லைன். அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்கன்னா ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு லைக் செகண்ட் ஈக்குவேஷன் இதுக்கு இதே மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் வரைஞ்சிங்கன்னா 6,0 லைக் இப்படி வரும் அந்த. சரிங்களா, ஸோ இப்படி வந்துச்சுன்னா எங்க மீட் ஆகுது பாருங்க, 6,0 பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்போ அதான் இன்டர்செக்டிங் லைன் தான் கண்டுபிடிச்சிக்கோ, இன்டர்செக்டிங். ஸோ 6,0 அண்ட் நம்ம இங்க கண்டுபிடிச்சாலும் என்னது, இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிராஃபிக்கல் மெத்தட் நீங்க போடணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் a pair of supplementary angles. ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். சரியா, இதான் சப்ளிமெண்டரி ஆங்கிள். இன் a pair of supplementary angles the greater angle exceeds a smaller one by 50 degree. greater angle exceeds a smaller angle. அப்பனா greater angle x வச்சுக்கிட்டீங்கன்னா smaller angle y வச்சீங்கன்னா x minus y equal to 50 degree கொடுத்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் express the given situation as the system of linear equation and hence obtain the measures of each angle. ஓகேவா, ரொம்ப ஈஸி, தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னன்னு கொஸ்டின். ஓகேவா, இன் a pair of supplementary angles. supplementary angles என்னது, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், x plus y equal to 180 நம்ம எழுதிக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா, a pair of supplementary angles. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the greater angle exceeds a smaller by 50 degree. greater angle நம்ம எடுத்துக்கலாமா. அப்போ let us take x is greater than y. ஓகேவா, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ x தான் கிரேட்டர் இல்லையா. அப்போ greater angle exceeds a smaller angle by 50. ஓகேவா, அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேவா. அப்போ நீங்க இது என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு x and y வேல்யூ கேட்கலாம், என்னென்ன ஆங்கிள்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா, அப்போ நார்மலா நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் போலாம், இல்லைன்னா எலிமினேஷன் போய்க்கலாம். சரிங்களா, அப்போ நான் இப்போ எலிமினேஷன் போறேன். சால்வ் எலிமினேஷன் போட்டீங்கன்னா என்ன, பிளஸ் 5 minus 5 கேன்சல் ஆயிருமா. x plus x வந்து 2x ஆயிரும். 180 plus 50 எவ்வளவு வரும், 0. 8 plus 5 வந்து 3 1 230 வந்துடும். சரிங்களா, அப்போ x is equal to 230 by 2. அப்போ x is equal to என்ன வரும், கேன்சல் பண்ணீங்கன்னா 1 times இது 1 இங்க 1 5. அப்போ x is equal to 115 டிகிரி. ஓகேவா, அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் x equal to 115 in any one of the equation. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு 115 plus y equal to 180. இப்போ y equal to என்ன வரும், 180 minus 115 வந்துடும். சரிங்களா, அப்போ y is equal to என்ன வேல்யூ வரணும், இங்க ஒரு 5 பண்ணா 20 ஆயிரும். அப்ப 65 டிகிரி. ஓகேவா, 65 டிகிரி. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு x equal 115 and y equal 65. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி வரும். இதான் சப்ளிமெண்டரி. சரிங்களா, அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டா கொஸ்டின்ஸை படிச்சு ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ண பாத்துக்குவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
So fourth question பாத்தீங்கன்னா a man lent part of his money. என்னது யாருக்காச்சும் கடன் கொடுக்குறாங்க சரிங்களா? a man lent part of his money at 10% per annum. And the rest 15% per annum. ஒரு amount ஒரு குறிப்பிட்ட amount part of his money. அவன்கிட்ட சின்ன amount பண்றான் 10% வந்து per annum interest கொடுக்குறான். மிச்ச காசை வந்து 15% per annum interest கொடுக்குறான் சரிங்களா? Okay. His income at the end of the year is 1000 கொடுத்துற காசு. அதுக்கான interest வரும் இல்லையா? அந்த interest வந்து per year எவ்வளவு 1900 சொல்றாங்க. If you have interchange rate of interest two sums. இப்போ என்ன பண்றாங்கன்னா 10% 15% 15% interest மாத்தி கொடுத்தா அவங்களோட interest rate வந்து 200 rupees வந்து ஜாஸ்தி ஆகும். 1 year complete ஆகும். ஆல்ரெடி 1900 rupees வாங்கலையா? interest சொன்னா 1900 rupees வரும் income. Find amount in case அப்ப எவ்வளவு amount வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் question சரிங்களா? ரொம்ப ஈஸியா இது. இப்போ 10% and 15% இல்லையா? அப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம் சரிங்களா? சோ அப்ப amount let the amount of 10% வச்சுக்கலாமா? அது x னு வச்சுக்கலாம் சரிங்களா? so let the amount lent at 10% be x. Let the amount lent at 15% is equal to y. சரிங்களா? so எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஓகே சோ 10% x எடுத்துக்கிறீங்க 15% y எடுத்துக்கிறீங்க. क्वेश्चन என்ன சொல்றாமோ இது ரெண்டுமே கொடுத்தா 1900 rupees வந்து நம்ம இது பண்றாங்க ஓகேவா? சோ at the end of the year okay 1900 rupees. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா இத? எப்படி எழுதலாம் நம்ம ஈக்குவேஷனா? சோ அப்போ 10% அப்ப என்ன பண்ணலாம் 10/100 ஓகேவா into x plus 15/100 into y. percentage வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும் டிவைட் பை 100 போட்டுக்கணும் சரிங்களா? இப்படி போட்டா நமக்கு எவ்வளவு இந்த ரேட்ல கொடுத்தா நமக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னா 1900 வருது சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? என்ன ஆகும் 10x plus 15y by 100 equal 1900 வரும் இல்லையா? அந்த 100 இன்சைட் கொண்டு போய்க்கலாம். அப்ப என்ன ஆகும் 00 ஆட் ஆயிக்கும். இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? இந்த 15% இவங்களுக்கும் இந்த 10% இவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் கேக்குறாங்க. அப்ப அப்படியே மாத்தலாமா? 15/100x plus 10/100y is equal to எவ்வளோ 2100. இந்த 1100 plus 200 rupees எக்ஸ்ட்ரா இன்கம் வருது. அப்போ 2100. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும் 15x plus 10y equal to 2100 சரிங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அப்போ ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம் x and y கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் சரிங்களா? அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 10x 15y இருக்கு. எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணும் ஓகே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 into 2 ஆட் பண்ணிக்கோங்க. add 1 and 2 ஆட் பண்ணா என்ன வரும் 10x plus 15x வந்து 25x plus 10 15 அப்போ 25y சரிங்களா? equal to இது ரெண்டு ஆட் பண்ணலாமா? சோ அப்போ 4 zeros 1 2 3 4 zeros 1 plus 9 10 0 1 2 3 4 சோ நமக்கு என்ன ஆயிடுது 4 lakh கிடைச்சது ஓகேவா? கிளியர்? சோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா? சப்ட்ராக்ட் 1 and 2 10x minus 15y எவ்வளவு வரும்? 10x minus 15y பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5x வரும் இல்லையா? minus 5x வரும். minus 5x 15y minus 10y வந்து plus 5y equal to 1,90,000 minus 2,10,000 போடும்போது 1,90,000 ல இருந்து ஒரு 10,000 2 lakh and 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? சோ அப்ப minus 20,000 ஓகே இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்ப 3 and 4 ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? இது கூட into 5 போட்டா சோ 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது கூட ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 25x plus 25y equal to 4 lakh ஓகேவா? ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா into 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி அப்ப 5 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் நமக்கு? சோ 5x இருக்கு into 5 வந்து minus 25x ஓகே 5 into 5 plus 25y equal to 5 into 20,000 வந்து என்ன நமக்கு 1 lakh ஆயிடும். அப்ப equal to minus 1,00,000 ஓகேவா? அப்ப இது எலிமினேஷன் பண்ணா என்ன ஆகும்? plus 25 minus 20 கேன்சல் ஆயிடும். 25 plus 25 ஆயிடும் 50y 4 minus 1 வந்து 3 lakhs ஆயிடும் சரிங்களா? அப்போ y is equal to 3,00,000 by 50. So 0 0 cancel ஆயிரும் 5 tables இது 6 times ஆயிரும். So y equal 6,000 6,000 இருக்கும்ங்கறாங்க சரிங்களா? So அப்ப இந்த வேல்யூ substitute y in first equation ஏதாச்சும் சால்வ் பண்ணிடலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? So first equation பெருசா இருக்கு நம்ம வந்து fourth equation ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே fourth equation ட்ரை பண்ணிடலாம் சரிங்களா? fourth equation போட்டா என்ன ஆகும் minus 5x plus 5y 6,000 equal to minus 20,000 சரிங்களா? minus 20,000 அப்ப என்ன ஆகும் minus 5x plus 5 6 are 30 இல்லையா? அப்ப என்ன ஆகும்
30,000 equal to minus 20,000 சரிங்களா அப்ப minus 5x is equal to இந்த plus 30 minus 30 minus 30 minus 20 minus 50,000 ஆயிரும் and x is equal to minus minus cancel ஆயிரும் so 5 and 1 ஆயிரும் so அப்ப x is equal to 10,000 சரிங்களா அப்ப மணி லென்த் வந்து x வந்து 10,000 y வந்து 6,000 அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி சரிங்களா next question போலாம் so next question fifth question பாத்தீங்கன்னா Vijay invested certain amount of money in two schemes A and B என்ன அமௌண்ட் தெரியல ஆனா ரெண்டு ஸ்கீம் A and B ல கொடுத்திருக்காங்க சரிங்களா போட்டுருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க which offers interest at the rate of 8% per annum and 9% per annum சரிங்களா இப்போ ஒரு அமௌண்ட்டை வந்து Aங்கிற ஸ்கீம்ல போட்டா அவருக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது Bங்கிற ஸ்கீம்ல போட்டா அவருக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது சரிங்களா கடைசியா இந்த 1 இயர்ல வந்து he received 1860 rupees as an annual interest ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்றாங்க லைக் 8% வந்து B ஸ்கீம்லயும் 9% வந்து A ஸ்கீம்லயும் போட்டா அவருக்கு அந்த 1860 வந்து 20 rupees எக்ஸ்ட்ராவா 1880 கிடைக்கும்ங்கறாங்க சரிங்களா அப்ப எவ்வளவு அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இதான் क्वेश्चन ஓகேவா சோ பார்க்கலாமா சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into N into R by 100 சரிங்களா இதான் இந்த மாதிரி தான் போட்டாகணும் Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா விஜய் இன்வெஸ்ட் சர்டன் அமௌண்ட் என்ன அமௌண்ட் தெரியாது ஸோ அப்போ ஏ ஸ்கீமுக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம் பி ஸ்கீமுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ஒய்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ போடலாமா நம்ம சம் எப்படின்ட்டு ஸோ பிரின்சிபல் வந்து எக்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு x into number of years 1 into rate of interest a க்கு வந்து 8% கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ 8 by 100 plus next b scheme க்கு வந்து y into number of years 1 into rate of interest b scheme க்கு 9 by 100 இது போட்டா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது 1860 சரிங்களா சோ இப்போ இதான் நமக்கு required equation இப்போ சால்வ் பண்ணாம எப்படி சால்வ் பண்ணி 8x by 100 இல்லையா 8x plus 9y the whole divided by 100 இருக்கு அதை இன்செர்ட் கொண்டு போறேன் இப்போ 1860 again 00 வந்துரும் சரிங்களா சோ இது நமக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சரியா இது 1 மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றான் A ஸ்கீம்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து y க்கும் B ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் x அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் இந்த 8 வந்து இந்த சைடு போயிடும் 9 வந்து இந்த சைடு வரும் அப்ப என்ன ஆகும் x into 9 into 1 by 100 plus y into 8 into 1 by 100 equal to எவ்வளவு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் 20 rupees ஜாஸ்தி ஆகும் அப்போ 1880 ஆயிரும் நமக்கு அப்ப இது போடாம என்ன ஆகும் உங்களுக்கு 9x plus 8y equal to 1880 இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா x and y என்னன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ add 1 and 2 போட்டுக்கலாமா சோ adding 1 and 2 so 8 plus 9 வந்து 17x plus 9 plus 8 again 17y equal to so இது வந்து 1,86,000 இருக்கு இங்க 1,88,000 இருக்கு இல்லையா சோ ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும் 000 ஓகே 8 plus 6 வந்து 14 4 1 again 8 8 16 16 plus 1 17 7 1 1 2 3 so 3,74,000 இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் 1 and 2 ஓகே சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு 8x minus 9x இப்போ minus x 9y minus 8y minus y 1,86,000 1,88,000 மைனஸ் பண்ணா நமக்கு 2,000 இருக்கு இல்லையா அப்போ minus 2,000 ஓகேவா சோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் சரிங்களா minus 2,000 இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் ஓகேவா எப்படி சால்வ் பண்றீங்க ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா போதும் ஐ மீன் எலிமினேட் பண்ணா போதும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் 8 minus 9x வந்து minus x 9 minus 8 வந்து plus y பாத்தீங்களா மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்போ 1,86,000 minus 1,88,000 வந்து minus 2,000 plus and minus ரொம்ப கவனம் பாருங்க ஸ்லைட்டா சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் ஆன்சர் வராது சரிங்களா இப்போ சால்வ் 3 and 4 so solving 3 and 4 ஓகே சோ இப்போ என்ன பண்ணலாம் இது 17x இருக்கு இங்க வெறும் x இருக்கு அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம் சோ அப்போ 3 ஈக்குவேஷனை 17x plus 17y equal to 3,74,000 சரிங்களா ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா இங்க வெறும் x இருக்கு அப்ப into 17 பண்ணலாமா into 17 பண்ணீங்கன்னா minus 17x plus 17y minus 17x plus 17y equal to இப்போ 2000 இருக்கு இல்லையா 2000 கூட 17 மல்டிப்ளை பண்ணலாம் 17 into 2 வந்து பாத்தீங்கன்னா 34 வரும் இல்லையா அப்ப minus 34,000 இப்போ இத சால்வ் பண்ணலாமா minus 17x plus 17 கேன்சல் ஆயிருமா 17 plus 17 எவ்வளவு வரும் 34 வரும் இல்லையா சோ அப்ப 34y equal to 74 ல 34,000 மைனஸ் பண்ணு அப்ப என்ன ஆகும் 40,000 வரும் அப்ப 3,40,000 சரிங்களா 3,40,000 இப்போ y equal to என்ன வரும் 3,40,000
divide by 34. இப்போ 34 cancel ஆயிடுச்சு நமக்கு என்ன ஆகும்? y equal to 1 0 and 0 0 0. y equal to 10,000 ஆயிடும். So substitute this 10,000 value in fourth equation. Fourth equation என்ன வரும்? Fourth equation minus x plus y equal to minus 2,000. Minus x plus y. y equal to 10,000. Okay, equal to minus 2,000. சரியா? அப்ப என்ன ஆகும்? minus x is equal to 10,000 insert பண்ணா minus 10 ஆகும். இப்போ minus 10 minus 2 வந்து minus 12,000. சரிங்களா? minus minus cancel ஆச்சுனா x is equal to 12,000. சரி, இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியா சார். ஸோ இதுல என்னன்னா வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சு லைக் 8x 9y இதெல்லாம் போட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? எக்ஸை மட்டும் நீங்க ஒரு காமனா கொண்டு வரணும் அப்படின்னா 8 வந்து இன்டூ 9 பண்ணணும், 9 இன்டூ 8 பண்ணணும், மல்டிபிளிகேஷன் ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா? அதனால என்ன பண்ணணும்? நம்ம இது மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், அப்போ உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா a 2-digit number is such that the product of its digits is 12. ரெண்டு டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறீங்க, அதோட ப்ராடக்ட் வந்து 12 கொடுத்தான். when 36 is added to this number, the 2-digit number கூட 36 ஆட் பண்ணீங்கன்னா the digits interchange their place. find the number. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2-digit நம்பர்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? so let the digits be a and b எடுத்துக்கலாம். சரியா? a and b ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா so product of 2 digits என்னது? ab equal to 12 இது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது 2-digit நம்பர் கேட்காங்க. 2-digit நம்பர் என்ன பண்ணா நம்ம பிளேசஸ் எழுதணும். யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? 2 digitsனா யூனிட் அண்ட் 10 மட்டும் எழுதணும். சரிங்களா? அப்போ யூனிட்ஸ் அண்ட் டென்ஸ் எப்படி எழுதலாம்? இப்போ a வந்து யூனிட் பிளேஸ் இருக்கு, b வந்து டென்ஸ் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். ஓகேவா? அப்போ யூனிட்ஸ்னா 1, டென்ஸ்னா 10b. ஓகேவா? புரிஞ்சா இது? ஸோ இது 2-digit நம்பர் b. ஸோ அப்போ 2-digit number. ஓகேவா? 2-digit number என்ன பண்ணிக்கலாம்? 10b plus a. அப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? சோ நமக்கு வந்து 2-digit number is such that the product of its digits is 12 when 36 added to this number. அப்ப இந்த 36 வந்து நமக்கு இந்த நம்பர்ல ஆட் பண்ணனும். ஓகேவா? சோ 36 ஆட் பண்ணாம இந்த நம்பருக்கு சோ எப்படி ஆட் பண்ணுவீங்க? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குறதுக்கான a b இருக்கா? அதே மாதிரி இங்க a இங்க b னே போட்டுக்கோங்க. சரியா? எப்படினாலும் போல எப்படி போடலாம் ஆன்சர். ஓகே, 10a plus 1b அப்படியே ab. ஏன்னா நீங்க கேட்பீங்க சில பேர், சார் அப்ப இதுதான் சார் யூனிட்ஸ்ல இருக்கு, இதுதான் டபுள் டென்ஸ்ல இருக்கு, நீங்க மாத்தி இருக்கீங்க கேட்பாங்க. சோ அப்போ நீங்க இப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து யூனிட் டிஜிட் 1b, இது வந்து டென்ஸ் டிஜிட் 10a. ஓகேவா? சோ இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணா இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? சோ இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த a இங்க போயிரும், b இங்க வந்துரும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? 10b plus 1a ஆயிடும். ஓகேவா? இப்ப क्वेश्चन படி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 2-digit number is such that the product is 12 when 36 is added to this number. அப்ப இந்த நம்பர் கூட 36 ஆட் பண்ணா சோ அப்ப 10a plus b plus 36 இது ஆட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? the digits interchange their places. அப்போ இந்த நம்பர் கூட 10a plus b plus 36 இருந்தா interchange their placeனா 10b plus a எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ அப்படியே எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா என்ன நடக்கும் நமக்கு இங்க? சோ 10a minus a இல்லையா? சோ 10a minus a again b கொண்டு வரலாங்க plus b minus 10b plus 36 equal to 0 என்ன கரெக்ட்டா? 10a minus a வந்து 9a ஆயிரும் minus 9b equal to minus 36. 9 காமன் என்ன வரும்? a minus b equal to minus 36. அப்போ a minus b equal to இந்த 9 கீழ கொண்டு வந்தா minus 4 ஆயிரும். a minus b equal to minus 4. இந்த மாதிரி கிடைச்சிச்சு. நமக்கு எப்பயுமே எல்லா क्वेश्चनலயும் பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் x and y இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனா இத பாருங்க, a into b equal 12 கிடைச்சிருக்கு, a minus b equal to minus 4 தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. சப்ஸ்டிடியூஷன் வைக்கும் இந்த மாதிரி சிம்பிள். ஓகேவா? என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ ab இருக்கா இங்க, சோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a is equal to 12 by b ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இத தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? சோ அப்போ a equal 12b. அப்ப 12 by b minus b equal to minus 4. சரியா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா என்ன ஆகும் நமக்கு? 12b square 12 minus b square ஓகேங்களா by b equal to minus 4. இந்த b வந்து மல்டிப்ளை ஆகும். 12 minus b square divided by b equal to minus 4. அப்ப என்ன ஆகும்? இத b இன்சர்ட் பண்ணி போய்ட்டா 12 minus b square equal to minus 4b. ஓகேவா? சோ இதெல்லாம் ஆன்சர் கொண்டு போயிடலாமோ? சோ அப்ப என்ன ஆகும்? b square minus 4b minus 12 equal to 0. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் கிடைச்சிருச்சா? குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணலாமா? என்ன ஆகும்? minus 12 இங்க வந்துரும், minus 4 இங்க வந்துரும். சோ அப்ப என்ன நம்பர் எடுக்கலாம்? சோ இப்போ 6 into 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? 6 and 2. சோ மைனஸ் இங்க போட்டா minus 6 plus 2 வந்து minus 4 ஆயிரும். minus 6 into 2 வந்து minus 12 ஆயிரும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் இது? சோ b minus 6 into b plus 2 equal to 0. So b equal to 6 ஒரு வேல்யூ,
b equal to -2 கண்டிப்பா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க முடியாது. ஸோ the values b equal to +6 இதான் கரெக்டான வேல்யூ சரிங்களா. இப்போ b equal to 6 தூக்கி a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா நம்ம? அப்போ a is equal to 12 by b இல்லையா? அப்போ 12 by 6 is equal to 2. அப்போ a is equal to 2 ஆயிடும். அப்போ required number is therefore the required number is ab ab. so அப்போ equal to 2 6 26. ரொம்ப சிம்பிள் சரிங்களா. ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக் whether the points -4,3 lies on both the lines represented by the linear equation x plus y plus 1 equal to 0 and x minus y equal to 1. So x plus y plus 1 equal to 0 and x minus y equal to 1. So இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான் சரிங்களா. கொடுத்துட்டு check whether the point -4,3 lies on both the lines. -4,3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு லைன்ல இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, டைரக்டா -4 x இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, 3 y இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, 0 வருதான்னு செக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், -4 + 3 + 1 +3 + 1 +4 ஆயிடும். இப்போ -4 + 4 0. ஓகே கரெக்ட். ஆமா ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா தப்பு என்னன்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு லைனுக்குமே காமனா இந்த பாயிண்ட் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இந்த லைன். இந்த ரெண்டு லைனுக்குமே இன்டர்செக்டிங் பாயிண்ட் மட்டும் தான் காமனா இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த காமன் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். அது வந்து கரெக்டா எக்ஸாக்டா இதுக்கு ஈக்குவல் ஆன்சர் ஆன்சர் கரெக்ட், இல்லைன்னா ராங் சரியா. சோ அப்ப இன்டர்செக்டிங் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்? ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தட் போட்டுக்கலாம் சரிங்களா. எலிமினேஷன் மெத்தட் +1 இன்சர்ட் பண்ண போயிடலாமா? அப்ப என்ன இருக்குது, -1 ஆயிருமா, ஈக்குவல் டு -1 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி +- ஆகி கேன்சல் பண்ணிக்கலாம். x + x வந்து 2x ஆயிரும், -1 + 1 வந்து 0 ஆயிரும். அப்ப x is equal to 0. Substitute x value in any of the equation, one of the equation. So 1 போட்டீங்க என்ன ஆகும், 0 + y equal to -1. அப்ப y equal to -1. அப்ப இன்டர்செக்டிங் லைன் வந்துட்டு 0, -1 வருது. அப்ப இதுதான் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல இருக்கிற காமன் லைன். ஆனா நம்மளுக்கு இங்க இருக்கிற பாயிண்ட் என்ன, -4,3. therefore it is wrong. ஓகேவா? சோ இதான் கரெக்டான சொல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. 8th क्वेश्चन என்னன்னா 3 years ago Rashmi was thrice as old as Nazma. 10 years later, Rashmi will be twice as old as Nazma. How old are Rashmi and Nazma now? Age sums ரொம்ப important. நிறைய டைம் கேட்கறாங்க சரிங்களா. age sum, speed sum, அப்புறம் 2 digit sums, அதுக்கு interest sums. இதெல்லாம் ரொம்ப நிறைய டைம் கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஏதாவது சூஸ் பண்ணி போடுங்க சரிங்களா. speed sum மட்டும், board sum மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இப்போ 3 years ago ஃபர்ஸ்ட் ராஷ்மி அண்ட் நாஸ்மா ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா. சோ அப்ப அவங்களோட ஏஜ் எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட். சோ ராஷ்மி பி எக்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் நாஸ்மா பி ஒய். ஓகேவா? எக்ஸ் இயர்ஸ் ஒய் இயர்ஸ் இதை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. கொஸ்டின்ல 3 years ago, 3 years ago என்ன அர்த்தம், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ 3 years ago சரிங்களா. அப்ப என்ன ஆகும், ராஷ்மி அவங்களோட ஏஜ் வந்துட்டு x - 3 கரெக்டா. ஏன்னா இதெல்லாம் பிரசன்ட் இயர், இப்ப இருக்கிற ஏஜ் இது. ஓகேவா? அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடினா இவங்களுக்கு 3 வருஷம் கம்மியா இருக்கு, இவங்களுக்கு 3 வயசு கம்மியா இருக்கு இல்லையா. சோ அப்போ நாஸ்மா இவங்களுக்கு வந்து y - 3 ஆயிடும் சரிங்களா. சோ அப்போ 3 years பிஃபோருக்கு ரெண்டுமே கம்மி பண்ணிட்டோம். 3 years ago ராஸ்மி was thrice as old as Nazma. அப்ப ராஸ்மி was thrice அப்படின்னா என்ன அர்த்தம், ராஸ்மி என்னது x - 3 equal to thrice நாஸ்மானா 3 into y - 3 சரிங்களா. ஓகே, இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், x - 3 equal to 3y - 9. எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாமா. அப்ப x - 3y -3 இங்க இருக்கு, இந்த மைனஸ் சைடு +9 வரும். 9 - 3 வந்து +6 = 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चनல 10 years later. 10 years laterனா என்ன அர்த்தம், சோ 10 years later. ஓகேவா? 10 years later 10 years அப்புறம் 10 years அப்புறம் ராஷ்மியோட ஏஜ் என்ன இருக்கும். சோ ராஷ்மி அவங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா x + 10 ஆயிரும். அதே மாதிரி நாஸ்மா அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா y + 10 ஆயிரும் சரிங்களா. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோ how 10 years later Rashmi will be twice as Nazma கொடுத்திருக்காங்க. அப்போ x + 10 equal to 2 into y + 10 சரியா. சோ அப்ப எப்படி எழுதலாம், x + 10. சோ அப்ப x + 10 equal to 2 into y + 10. அப்போ 2y + 20 எழுதிக்கலாம் சரிங்களா. சோ அப்ப 2y + 20 எழுதினா என்ன ஆகும், நம்மளுக்கு சேர்த்து ஒரு சைடு கொண்டு வரலாமா. x - 2y +20 -20 ஆயிரும். இப்போ 10 - 20 என்ன ஆயிரும், -10 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. சால்வ் பண்ணா போதும். சால்வ் பண்ணலாமா. சோ ஃபர்ஸ்ட் சால்விங் 1 and 2. ஓகே, சால்விங் 1 and 2 சரிங்களா. பாப்போமா. இங்க ஃபர்ஸ்ட் இங்க x - 3y இருக்கு. x - 3y + 6 = 0. இங்க
x minus 2y minus 10 equal to 0. So x சேமா இருக்கு. So அப்ப என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். minus plus 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 x minus x கேன்சல் ஆயிரும். அப்போ minus 3y plus 2y அப்ப என்ன ஆகும், minus y ஆயிரும். plus plus இருக்கு, அப்ப 6 plus வந்து என்ன ஆயிரும், plus 16 equal to 0. அப்ப minus y equal to minus 16, y equal to 16. சரிங்களா? So இந்த வேல்யூ தூக்கி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? சப்ஸ்டிட்யூட் இன் 1. 1 என்னது, x minus 3y plus 6 equal to 0. அப்ப x minus 3, y என்னது 16 plus 6 equal to 0. அப்ப x minus 6 3s are 18, 8 1, 3 1s are 3, 4, 48 plus 6 equal to 0. So அப்ப x minus 48 plus 6, 42 42 equal to 0. So அப்ப x is equal to 42. அப்ப current age of Rashmi வந்து 42 and Nazma வந்துட்டு 16. இத 8 sum ரொம்ப ஈஸி. 3 years ago 10 years later எல்லாம் மறந்துடாதீங்க. ரெண்டு பேத்துக்குமே +3 and -10 பண்ணணும். சரிங்களா? அப்புறம் thrice into 3 பண்ணிக்கோங்க, twice into 2 பண்ணிக்கோங்க, 4 times 4 பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, half of the difference between two numbers is 2. half of the difference between two numbers. difference என்னது, subtract பண்ணணும். சரிங்களா? இப்போ let the numbers be x and y எடுத்துக்கலாம். Okay, so let the numbers be x and y. so let the numbers be x and y. half of the difference அப்படின்னா difference x minus y இல்லையா? so அப்ப x minus y, half னா divide by 2. அப்போ क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான், half of the difference between two numbers is 2. ஓகேவா? அப்ப இந்த 2 இன்சைட் கொண்டு போய்ட்டு என்ன ஆகும், x minus y equal to 4. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஈஸி. அப்புறம் பாத்தீங்க, the sum of greater number and twice the smaller number is 13. அப்போ நம்மளுக்கு எது கிரேட்டர் எடுத்துக்கலாம், சோ வந்து let x be greater, x greater than y எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்போ sum of என்ன கேட்டிருக்காங்க, greater number. அப்போ x plus sum of greater number and twice a smaller number. அப்போ 2 into y equal to என்ன கொடுத்திருக்கான், 13 கொடுத்திருக்கான். சரிங்களா? அப்போ x plus 2y equal to 13. சோ அப்போ இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனா வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சால்வ் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து into 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 and now 2x minus 2y equal to 8. செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். x plus 2y equal to 13. அப்போ என்ன, minus 2y plus 2y கேன்சல் ஆயிரும். 2x plus x வந்து 3x ஆயிரும். 8 plus 13, 8 plus 13 ஆகும், 21 ஆகும். சரிங்களா? x is equal to 21/3. so x is equal to 7. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இந்த x ஓட வேல்யூ தூக்கி substitute x is equal to 7 in any one of the equation. சரிங்களா? சோ அப்ப என்ன ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே போடலாம். அப்ப in 1. சரிங்களா? அப்ப x minus y equal to 4. x என்னது 7, 7 minus y equal to 4. சோ அப்போ 7 minus 4 equal to y. சரிங்களா? அப்ப y equal என்ன வரும், 3. சோ இதான் x and y. சரிங்களா? ரொம்ப ஈஸி. क्वेश्चन மட்டும் கரெக்ட்டா தெளிவா படிச்சிட்டீங்கன்னா சம ஈஸி, எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? லாஸ்ட் क्वेश्चन. சோ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம், ட்ரெயின் சம். சரிங்களா? பார்க்கலாமா? a train covered a certain distance at a uniform speed. a train covered a certain distance, so distance சரி கவர் பண்ணுது at uniform speed. if the train had been 6 km/h faster, train வந்து 6 km/h ஃபாஸ்டா இருந்தா it would have taken 4 hours less. 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிடும். and the schedule time. Okay, and if the train was slower by 6 km/h, so 6 மணி நேரம் 6 km/h ஸ்பீட்ல கம்மியா போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா it would taken 6 hours more to reach the destination. Okay, so find the length of the journey. so அப்ப the complete journey-ஓட length எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? மெயினா ட்ரெயின் சம்ஸ்க்கு நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? speed is equal to distance by time taken. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். so first question என்ன கேக்குறாங்க பாருங்க, அவன் length of the journey கேக்குறான். அப்ப distance கேக்குறான். ஓகேவா? அப்ப distance is equal என்ன வரும், speed into time வரும். ஓகேவா? என்ன क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. ஸ்பீட் கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் போடுங்க. டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம் போடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம क्वेश्चन பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா क्वेश्चनல நமக்கு ஸ்பீட வந்து x எடுத்துக்கலாமா? சோ லெட் தி ஸ்பீட் பி x km/h. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து y எடுத்துக்கலாமா? சோ அப்ப டைம் டேக்கன் வந்து y எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இது x, இது y. ஓகேவா? கிளியரா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி போலாம். சோ क्वेश्चन படி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், if the train had been 6 km/h fasterனா ஸ்பீட் வந்து +4 பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா distance is equal to, so d வெச்சுக்கலாமா, d equal to ஸ்பீட் வந்து என்னது x, இது வந்து 4 hours ஜாஸ்தியா போனா, I mean it would have taken 4 hours less. 6 km/h வந்து ஃபாஸ்டா போனா, 6 km/h ஃபாஸ்டா போனா, அப்ப x plus 6 போட்டீங்கன்னா நமக்கு டைம் என்ன ஆகும், y minus 4 ஆயிரும். சரிங்களா? புரிஞ்சா?
ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன கேட்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் அண்ட் டைம் இருக்கு. நம்மளுக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 km/h ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாக போடாங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம போயிடலாம், டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு x + 6 into y - 4 equal to d. dங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது x இது y. அப்போ d equal to x into y எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது x y மாத்திக்கலாம். சரிங்களா? x y. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்போ x y equal to x into y மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, -4x plus 6y plus into minus 6 4s are 24. ஓகேவா? இந்த இந்த xy கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் கட்ட மீன் நம்மளுக்கு. ஸோ இதுல வந்து காமன் 2 காமன் எடுத்துலாமா? 2 அப்படியே எடுத்துக்கலாம், 2 காமன். சரிங்களா? ஸோ அப்போ 2 காமன் எடுத்தா -2 காமன் எடுத்தீங்கன்னா இங்க என்ன ஆயிரும், 2x ஆயிரும். இங்க -3y ஆயிரும். சரிங்களா? ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6y ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா +12 ஈக்குவல் டு 0. அப்போ 2x - 3y +12 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, if the train were slower by 6, slower என்ன பண்ணும், -6 பண்ணிக்கலாம். சரியா? செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு if the d equal to போடணும். ஸோ d equal to xy போட்டுக்கலாம். and x minus என்ன கொடுத்தா slower by 6 km/h, it would have taken 6 hours more than the scheduled time. அப்போ y plus 6 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீட் வந்து கம்மியானா. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? அப்போ xy equal to x into y plus 6x minus 6y minus 36. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், xy கேன்சல் ஆயிருமா? இங்க காமனா 6 எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ 6 காமன் எடுத்து என்ன நம்மளுக்கு x minus y minus 6 equal to 0. ஸோ அப்போ x minus y equal to 6. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்டா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஸோ 2x - 3y equal to -12. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன இருக்கு, -3y இருக்கா? அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், -3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ -3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ -3x minus into minus plus 3y again equal to 6 இருக்கா? equal to 6 into -3 -18. அப்போ -3y plus 3y cancel ஆயிருமா? 2x minus 3x வந்து -6 ஆயிரும். -18 -12 வந்து -13. அப்போ x is equal to என்ன ஆயிரும், 30 ஆயிரும். So substitute x in any of the equation. So first equation substitute, second பண்ணிடலாம், second easy. ஓகேவா? செகண்ட் equation பண்ணிக்கலாம். x minus y equal to 6. x minus y equal to 6 is the second equation. So அப்போ 30 minus y equal to 6. So minus y equal to 6 minus 30. Minus y equal to -24. y equal to 24. So இதான் நமக்கான ஆன்சர். அப்போ ஸ்பீட் வந்து 30 km/h இருக்கு, டைம் வந்து 24 hours. ஓகேங்களா? ஸோ இதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. கட் பண்ணும். நான் xy சொல்லிட்டேன், ஆனா இன்னும் சம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிட்டேன், ஒன்று இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ 30 தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ 24 தெரிஞ்சு. நம்ம டோட்டல் என்ன கேட்கலாம், டிஸ்டன்ஸ் கேட்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் d is equal to x into y. கரெக்டா இல்லையா? அப்போ x என்ன 30 into 24. 0 3 4 3 12 2 1 3 6 7 720 கிலோமீட்டர். இதுதான் நம்மளுக்கான required distance. ஓகேங்களா? 720 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரெயின் சம்ஸ் தான். ஓகேவா? ஸோ ட்ரெயின் சம் வந்து பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் கேட்டனால நான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் அண்ட் டைம் இருக்கிறேன். சில சம்ல டைம் கேட்பாங்க, சில சம்ல ஸ்பீட் கேட்பாங்க. அப்போ ஸ்பீட் கேட்டால் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் எழுதணும். சரிங்களா? அதனால ப்ளஸ்ஸா மைனஸ் ஆகுறது கரெக்டாக போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி போட்டுக்கு அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் அதுவும் ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ். அண்ட் மறக்காம கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் சாப்டருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ.